வணக்கம் நண்பர்களே. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு சில காலமாகவே வாழ்க்கைங்கிறது எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறீங்க. ஏதோ வாழ்க்கையில் வாழ பிறந்துட்டோம், அதோட போக்கில் போகலாமேங்கிற ஒரு சிந்தனையில் தான் இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மனசுலங்கிறது பாரம், கஷ்டம். இந்த 7 சனி காலம் முடிந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்குங்கிறது அவங்களுடைய ஏக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கக்கூடிய தன்மை தாங்க. ஆனால் ஒன்று, 6ல் குரு ஊரெல்லாம் பகன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் வாய் சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை சத்துருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கோவங்கிறது அதிகமாக வெளிப்படக்கூடிய நேரங்க. இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களை அடக்கி ஒடுக்கியிருப்பாங்க. மனசில் இருக்கக்கூடிய கோவங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாகவே வெளிப்படும். அது அதனால தான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே பேச்சால் உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி தொழில், வியாபாரம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம். உங்களுடைய ராசி அதிபதியாலேயே நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாங்க. மேலுமே மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தேர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பாக முடியும். கொடுக்கக்கூடிய வேலை எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் முன்னாடி முடிச்சு காட்டுவீங்க. இந்த நேரம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைக்குட்டி வகையில் எல்லாத்துலேயும் சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலுமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஓரக்கண்ணாலே உங்களை பற்றி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட பழகிறப்பையும் கவனமாக இருக்கணும். எதிர்ப்பாளின வகையில் இன்னுமே கூடுதல் கவனமாக இருங்க. வீண் பழி வரக்கூடிய நேரம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் வீணா வம்புக்கு உங்களை தேடி வருவாங்க. உங்களை பேச்சுவார்த்தையில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எவ்வளவோ விஷயம் நடந்தாலும் சரிங்க, மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது, கேலி கிண்டல் செய்யறது இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடாது. அது உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனாலுமே கோபத்தை இந்த நேரம் ஏற்படுத்துறதால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னாடி இருந்த மந்தமான சூழ்நிலை இல்லைங்க. வேலை எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிவெடுக்கிறதுல இந்த நேரம் சட்டுன்னு முடிவு எடுத்துருவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கெட்டவன் கெட்டுட்டா கிட்டுடு ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரிய பகவான் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு அமைப்பு. நல்ல மதிப்பு மரியாதை கூடி வரும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் சரியாக திட்டங்கள் வகுத்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது வரைக்குமே கையில் காசு பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. பணங்கிறது கரைஞ்சிருக்கும், சேமிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ரொம்ப காலமாக அந்த கடன் தொழிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் முயற்சி சிறப்பாக இருக்குது. பண வருமானம் சிறப்பாக அமையும். கடனை தான் இந்த மகர ராசிகள் பொறுத்த வரைக்குமே தனக்கு பொறுத்த வரைக்குமே சுகபோகமான வாழ்க்கையை அதிகம் விரும்ப மாட்டாங்க. யாருக்கிட்டையுமே ஒரு பேச்சு வாங்கிடக்கூடாதுல தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்குமே இனி கடனை நீங்கள் கட்டிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகுது. தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் சிந்தனை சிறப்பு. நிறைய விஷயங்கள் புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. அதனால் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய தன்மை தான். அது மட்டும் இல்லாமல் பெற்றங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. மகர ராசி அன்பர்கள் இது வரைக்குமே என்னதான் நீங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு உதவிங்கிறது மற்றவங்க இருந்து கிடைச்சிருக்காது. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதே இல்லை. இந்த நேரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்குது. பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. அந்தஸ்து உயர்ந்து வரக்கூடிய நேரம். திருமணமாக இருக்கட்டும், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த தடையுமே இல்லைங்க. சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டங்களில். ரொம்ப முக்கியமாக சிந்தனையில் கொஞ்சம் தெளிவாக வைக்க பாருங்க. தப்பான எந்த ஒரு சிந்தனையும் வைக்க வேண்டாம். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. பயணங்கள் அப்போ கவனமாக இருங்க. உங்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லைன்னா பயணத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் நல்லது. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். ரொம்ப முக்கியமாக மனசை ஒருநிலைப்படுத்தணும். மனசை அலைப்பாய விடக்கூடாது இந்த காலகட்டங்களில். ஆரோக்கிய விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. இருந்தாலுமே சின்ன சின்ன தொந்தரவுங்கிறது இருக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
இது வரைக்குமே சரியான தூக்கம் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த பிளட் ப்ரெஷர் மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் இருந்திருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதுவுமே இல்லை. ஏன்னா சின்ன சின்ன உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய காலம். அதனால் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. தொடர்ந்து நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரது நல்லது. சனிக்கிழமை நாட்களில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நவகிரக வழிபாடு செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். 5 சுக்கிரன் 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இந்த காலம் சிறப்பு தாங்க. பொருளாதார சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல சந்தித்த பிரச்சனை நீங்குங்க. சூரியன் உங்களுக்கு வெற்றி தருவார், நிம்மதி ஏற்படுத்தி தருவார், மனசில் ஒரு பலங்கிறது தருவார். இது ஒன்றே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தான் அதிபதி ராசியை பார்க்குறதால சுறுசுறுப்புங்கிறது தன்னால் வந்துடும். மகிழ்ச்சிங்கிறது நீங்களாகவே ஏற்படுத்துவீங்க. எவ்வளோதான் மன கஷ்டம் கொடுத்தாலும் சரிங்க, வர்றது வரட்டும் பார்த்துக்கலான்னு ஒரு மகிழ்ச்சியை நீங்களாகவே ஏற்படுத்திக்குவீங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. முன்ன சொன்ன மாதிரி தான், சாதாரணமாக பேசினா கூட வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு வம்புக்கு வரக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. பார்த்து நடந்துக்கோங்க. செவ்வாய் ராகுவை பார்க்குறதால கொஞ்சம் உடல்நிலையும் கவனமாக இருந்துக்கோங்க. சகோதர உறவுகளை பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்குங்க. நீங்கள் நல்லதே நினச்சா கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதர உறவுகள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் சகோதர உறவுகளையும் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த இடத்துலையும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நேரம் இந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சி வரணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. ஏன்னா எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலுமே தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப முருகனுடைய அருளால் அந்த போராட்டங்கிறது குறைஞ்சி வரும். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் மகர ராசி அன்றவர்களுக்கு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஒரு தைரியங்கிறது இருக்கும். எதுக்கெடுத்தாலும் பயப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. நல்லபடியாக நடக்குமா முடியாதோ, யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு ஒரு தயக்கமாக இருந்திருக்கும். அந்த தயக்கங்கிறது நேரம் இல்லைங்க. வர பிரச்சனையை எதிர்கொண்டாதானே அந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத இந்த நேரம் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் உடனுக்குடனே எடுப்பீங்க. சிந்திச்சு அடுத்த நிமிடம் அதை செய்யணும்னு நினைப்பீங்க. அதை நேரம் கூட கொடுக்க மாட்டீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்த வகையில் சிறப்பு தான். ஆனாலுமே அவசரங்கிறது கூடாதுல்ல. ரொம்ப அவசரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம் தேவைங்க. வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களை புரிஞ்சு நடத்துக்க மாட்டாங்க. இந்த நேரம் கொஞ்சம் அனுசரணைங்கிறது இல்லை. அதனால் இந்த நேரம் உங்கள் வேலையில் முழு கவனமாக இருக்கணுங்க. எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். துணிச்சல் ஒரு பக்கம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டுனாலுமே பொறுமை அதே அளவுக்கு தேவை. பொறுமை எழுந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப கோபம் ஆகாதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அப்படி ஏதாவது கோபம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த கோபங்கிறது குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த நெற்றியோட நடுப்பகுதியில் இந்த திலகம், இந்த குங்குமம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டு வர பாருங்கள். இது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியான உண்மை மட்டும் இல்லை, அறிவியல் ரீதியான உண்மையும் கூட. சந்திர பகவானுடைய நகரை பொறுத்த வரைக்குமே தொழிலுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குதுங்க. வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பண கஷ்டங்கிறது இல்லை. அரசாங்க காரியங்களை மட்டும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடாதீங்க. செவ்வாயோட தன்மை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் வழக்கு மாதிரியான விஷயமா இருந்தால் சாதகமாக முடியும். புதனுடைய தன்மை துணிச்சலை சிந்தித்து செயல்படுவீங்க. காரிய வெற்றி சிறப்பாக இருக்குது. குரு வகையில் பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் கொஞ்சம் பணம் விரையும் ஏற்படுங்க. உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. தொழிலிருந்து எதிர்ப்பு எல்லாமே இந்த நேரம் இல்லை. வீட்டில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர் வருகை இந்த நேரம் இருக்குது. விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரம் இந்த கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை கையாளுறப்ப கவனமாக இருக்கணுங்க. தந்தையோட கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பொறுத்து போகிறது தான் நல்லது. பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெம்பு தருவார். எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தருவார். உடல்நிலையில் பாதிப்பில்லைங்க. வியாபாரத்தில் இருந்து போட்டி எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த வேலை எல்லாமே தடையாகவே இருந்துச்சோ அந்த தடை எல்லாமே நீங்கி நீ நல்லபடியாக நடக்கும். முயற்சி கொடுத்து பாருங்க. குரு அஸ்தமனமாக இருக்கிறதால நெருக்கடிங்கிறது இல்லை. வருமானம் ஒரு பக்கம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் பொறுத்த வரைக்குமே முழு கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன் சூரியன் சஞ்சாரனால சாதகமாக இருக்கிறதால நெருக்கடிங்கிறது இந்த காலம் இல்லைங்க. பண வருமானம் சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும். வம்பு வழக்குன்னு சந்திச்சவங்களுக்குமே அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு வழியில் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். நீங்கள் இந்த திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க. புதுசாக முயற்சி அந்த நாளில் வேண்டாம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் கேது இருக்கிறதால நீங்கள் இந்த உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. வெளி உணவுகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்ய பாருங்கள். மனசை லேசாக வச்சுருக்கணும். இந்த நேரம் கொஞ்சம் மன உளைச்சலுங்கிறது இருக்குங்க. எதையோ போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. எதிர் தொல்லை ஒரு பக்கம், மறைமுக எதிர் இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்குமே யாருடைய நிலையில நீங்கள் கண்காணிக்கக்கூடாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க. விவேகமாக செயல்படணும். கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக இருக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் நிதானமும் செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் இந்த வார காலகட்டங்களில் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.